ஸ்டடி பிளான் அப்படின்றத விட நம்ம வந்து டிப்ஸு தான்ப்பா பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டடி பிளானை போடுவோம், அதில் பிளான் மட்டும்தான் இருக்கும், ஸ்டடி இருக்காது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால் நம்ம ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியை மட்டும் பேசுவோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடினமான பாடங்களை கண்டறி. ஸோ என்ன மேம் நீங்கள் டிப்ஸுன்றீங்க, ஏதோ கவிதை மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்கூல் போயிட்டீங்க, ஒரு 1 to 2 வீக்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களாப்பா. ஸோ பிடிக்கல அப்படின்றத விட புரியலை அப்படின்றது தான் அங்கே வந்து உண்மை சரிங்களா. ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது உங்களுக்கு புரியலன்னு தான் அர்த்தம் சரிங்களா. அதனால் எந்த சப்ஜெக்ட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்றத நீங்கள் இந்த 1 to 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டுபிடிங்க. ஸோ புரியாத சப்ஜெக்ட்டுக்கு தான் நம்ம இங்கே வந்து அதிக மெனக்கடல் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக டெய்லி ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுஞ்சி பயங்கரமாக படிக்கணும். நோ 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 அந்த பில்டப்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன். ஏர்லி மார்னிங் உங்களால் எப்போ எழுஞ்சிக்க முடியுதோ எழுஞ்சிருங்க. ஒரு ஆஃப் அன் ஹவர் தான். ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு பிடிக்கல, புரியலை, கஷ்டமாக இருக்கோ, ஜஸ்ட்டு மேம் ஏதோ கஷ்டப்பட்டு நடத்துனாங்க கிளாஸில், ஜஸ்ட் அது என்ன நம்ம எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் எடுத்து பாருங்களேன். மேம் நேற்று நடத்தியிருப்பாங்க, நீங்கள் அடுத்த நாள் காலையில் உட்காந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடாக மேம் சொன்ன அந்த லைன்லாம் ஞாபகம் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிடிக்காத சப்ஜெக்ட்டு இங்கே பிடிச்ச சப்ஜெக்டாக மாறும் சரிங்களா. அதனால் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையோ தயவு செஞ்சு அதுக்காக டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் எழுந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன மேம் நீங்கள் பிடிக்காத சப்ஜெக்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பிடிச்ச சப்ஜெக்டில் எப்படி மேம் சென்டம் போடுறது? அதுதான் இங்கே அல்டிமேட் மேட்ரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் எதுக்கு உட்காந்து மெனக்கடல் பண்ணி படிக்கணும்? உங்களுக்கு தான் அந்த சப்ஜெக்ட் பிடிக்குமே, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிச்சிருவீங்க குட்டீஸ். அதுதான் இங்கே மேட்ரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேம் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, நீங்கள் படிக்கல, சரி நான் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன் படிங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை ஆட்டோமேட்டிக்காக 15 நிமிஷத்துக்குள்ளே படிப்பீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு பிடிக்கும், அதனால் படித்து எழுதுருவீங்க. அது இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் மேம் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய டெஸ்ட்டு வந்து யூனிட் டெஸ்ட் அது நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போடுறத விட பிடிக்காத சப்ஜெக்ட் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு ஈக்குவல் ஆகும் சரிங்களா. ஒரு சப்ஜெக்டில் நிறைய மார்க் எடுப்பீங்க, அது பிடிச்ச சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டில் அநியாயத்துக்கு கம்மியாக எடுப்பீங்க, உங்களுக்கே ஷாக் ஆகிற அளவுக்கு. ஸோ அது பிடிக்காத சப்ஜெக்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஈக்குவலாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும் சரிங்களாடா. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸோ செகண்ட் கேட்டகரி வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, புரிதலின் வகை. என்னது மேம் புரிதலின் வகை? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பிள்ளைக்கு ஒரு டாப்பிக்கு படிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் எடுக்கும், அந்த பிள்ளை படித்து முடிச்சிடும். சில பிள்ளைக்கு என்னென்னா அதை படித்து ஒப்பிச்சு பார்க்கணும், அந்த பிள்ளை ஒரு கேட்டகரி. சில பிள்ளைக்கு அதை படித்து எழுதி பார்க்கணும், அப்போ தான் அந்த பிள்ளைக்கு புரியும். ஸோ சில பிள்ளைகளுக்கு எவ்வளவு படித்தாலுமே புரியாது. ஸோ அதனால் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கேட்டகரி பண்ணிடுறாங்க. ஸோ இது டாப்பரு, இது கொஞ்சம் ஆவரேஜ், ஸ்லோ லேர்னரு, இது வந்து ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் கேட்டகரி பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ஏன்னா எல்லா பிள்ளைகளுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க, நாலேஜபிள் பர்சன்ஸை தான் இங்கே இருக்கீங்க. என்னென்னா அந்த படிக்கிற புரிதல் வகை மட்டும் இங்கே டிஃபர் ஆகுது. ஸோ சில பிள்ளைக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும், சில பிள்ளைக்கு லேட் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்குது. சில பிள்ளைகளுக்கு வந்து ஞாபக மறதி அதிகமாக இருக்கும், நேற்று தான் படித்த மாதிரி இருக்கும், இன்றைக்கி நம்ம மறந்துடுவோம். சில பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணும், ஒரு லைன் ஒரு சென்டென்ஸ் மறந்துட்டால் கூட அடுத்த லைன் சுத்தமாக ஞாபகம் வராது, டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ சில பிள்ளைகளுக்கு ஸ்டார்டிங் எடுத்து விடணும், ஸ்டார்டிங் எடுத்து விட்டால் தான் சில பிள்ளைகளுக்கு எண்டிங் எடுத்து விடணும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் கேரக்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. ஸோ இவங்க எல்லாருமே ஒரே கேட்டகரியில் தான் நான் வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்க ஒரு டைம் புரியுதா, ஸோ ஒரு டைம் படிச்சுட்டு விட்டுருங்க. சில பிள்ளைகளுக்கு நிறைய டைம் படித்தா தான் புரியுதா, நிறைய டைம் படிங்க. அப்போ இந்த இடத்துல என்ன மஸ்ட்டு தேவைப்படுது, டைம். ஸோ நல்லா படிக்கிற பிள்ளைங்க சில டைமில் கொஞ்சம் டைமில் படித்து முடிச்சிடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த சப்ஜெக்ட்டு, இல்லை அந்த சப்ஜெக்ட் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் எடுக்குது, நான் ரொம்ப லேட்டாக தான் படித்து முடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்து படிங்க. அப்போ இங்கே நான் சொன்னல ஏர்லி மார்னிங் ஆஃப் அன் ஹவர் எழுந்து படிக்கணும்னு. ஸோ அது அந்த கேட்டகரியை தான் நான் சொல்ல வர்றது. சில பிள்ளைங்களுக்கு ஆஃப் அன் ஹவரே படித்து முடிக்கிற மாதிரி புரியுதுன்னா படிச்சிருங்க, இல்லையா 1 ஹவர் எடுக்குதா 1 ஹவர் படிங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்னா, உங்களை அந்த கேட்டகரியை நீங்கள் உடைக்கிறீங்க. நான் வந்து ஸ்லோ லேர்னர்லாம் கிடையாது, எனக்கு அந்த டைம் தான் பிரச்சனை, நான் அந்த டைம் கொடுத்தா படிச்சிருவேன் அப்படின்ற கேட்டகரியை உடைச்சிட்டு புரிதலின் வகையில் ஹைலைட் பண்ணுங்கள் சரிங்களா குட்டீஸ். ஸோ இது வந்து செகண்ட். மூணாவது என்னென்னா, செல்ஃபோன் பயன்படுத்தி மூழ்காதே. ஸோ இதுதான் வந்து 99% நம்ம பிள்ளைங்க பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்துட்டு அப்பா அம்மா ஃபோனை வாங்கிட்டு பயங்கரமாக ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதிலே வந்து போகிற டைமே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன் மை ஓன் சஜெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
செல்ஃபோனை உங்களுடைய பயன்படுத்துங்க. நான் வேணான்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு ரொம்ப டயர்டாக வரீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக நீங்கள் வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடிக்ட் ஆகிற மாதிரி செல்ஃபோனை டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது குட்டீஸ். இதான் என்னுடைய ஓன் சஜெக்ஷன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணணுமா, சாங் கேட்கணுமா, காமெடி பார்க்கணுமா பாருங்கள், தாராளமாக பாருங்கள். ஆனால் அதுலேயே அடிக்ட் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு டைம் எடுத்துக்கங்க. இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு படிக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதை வந்து